அழகா நான் ஒரு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து செஞ்சி ஃபேமிலி சில்ட்ரன் சொல்லக்கூடிய சீரிஸ் உடைய எபிசோட் 11 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்போ நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமா இருக்கும். முடியல யாரும் ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்களாமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுங்க, நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க, நம்ம கற்றுக்கொள்ள போலாமா? இப்போ இந்த எபிசோட பார்த்து இவங்க எல்லாருமே ட்ரிப்புக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி எங்கப்பா லாஸ்ட் டைம் இந்த கரசபா வில்லால வரும்போது எப்படி இருந்துச்சோ அதே போல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாண்ட்ரி வந்து டிரைவ் பண்ணி நம்ம எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆமாமா, கிட்டத்தட்ட நம்ம இந்த இடத்துக்கு சின்ன வயசுல வந்திருக்கோம் தெரியுமா? ஈரவும் உண்மைதான். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பசங்களா இருந்திருக்கும் போது வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும் போது வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பெரியவனா வளர்ந்துட்டு போறோம். அப்புறம் பார்த்தா எல்லா விதமான வசதிகள் இருக்கு. உணர்வுக்கும் பார்த்தா சூனா டென்ட்னு சொல்லக்கூடிய இடமும் இருக்கு. என்னப்பா இடமே ரொம்ப சின்னதா இருக்குல்ல, பரவாயில்ல நம்ம ரெஸ்ட் எடுக்க இதுவே போதும், எல்லாரும் ஒன்னா தான் படுக்க போறோம். ஹீரோ யோசிக்கிறான், ஆமாமா இது ஸ்கூல் ட்ரிப் மாதிரி தான், எல்லாம் ஒன்னா தூங்கினா ஒன்னு ஏடா கூடமா பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, ஒரு மெச்சூரான பாடி என் பக்கத்துல இருக்கு, அவனை அப்படியே ஹேக் பண்ணி நான் படுத்துட்டு பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் பாட்டி வந்து பிடிக்க என்ன வெறுப்பி தொலை பாடிங்கிற மாதிரி ஹீரோ கத்த. என்ன பக்கம் ஹீரோவும் ரொம்ப ஓகாவை பாக்குறான். ஓகா கிஸ் பண்ண விஷயத்த அவனை யோசிச்சு பார்க்க ஹீரோ ஒரே வெக்கமா எடுத்து கன்ஃபியூஷன் ஆயிடுது. எதுக்கு நான் தேவையில்லாம இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ எதுக்கு இந்த மாதிரி பண்ணோம், அவ என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா, எனக்கு ஜுரம் வரும்போது ஏன் அந்த மாதிரி அவ பண்ணணும், நாங்க சிப்ளிங்ஸ் தானே. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்க விஷயத்தை அவ்வளோ பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வரா, என்ன சேரட்டா சோகமா இருக்க மாதிரி தெரியுது, உடம்பு நல்லா இருக்கா இல்லையா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்னமோ இருக்கு, நீ பண்றதை பார்த்தா அப்படிதான் தெரியுது, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லல, மட்டும் சொல்ல அப்படின்ற மாதிரி எவ்வளவு வந்து கேட்க ஹீரோ அவருடைய லிப்ஸை பார்த்துட்டு இருக்கான். ஒண்ணு இல்ல, நீ கிளம்பு இந்த இடத்துல இருந்து, கார்ல வந்தது கொஞ்சம் எனக்கு வயிறு கலக்குது. இல்லையே, நீ எப்பவுமே இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டியா கார்ல வந்தா, இப்ப என்ன புதுசா இப்ப வருது, அதுக்கு என்ன பிரச்சனை உனக்கு, நான் நல்லா தான் இருக்கின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனை கிளம்ப இருறா என்ன பக்கம் ஷியோனோ பார்த்தா ஏதோ ஒரு அட்ரஸ் தேடி இவங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து செக் பண்ணதுக்காக வந்திருக்கான், அந்த அட்ரஸ்ல இருக்கிற இடத்த பார்க்கறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிருவான். பார்த்தா அந்த இடத்த வந்து சேல் பண்றதுக்காக வச்சிருக்காங்க, வீடு இல்ல அந்த இடத்துல. இதை பார்த்து அவன் வெக்ஸ் ஆயிடுறான். ஹீரோ இன்னொரு பக்கம் பாத்ரூம்ல பார்த்தான். அட கடவுளே, எதுக்காக எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும், தூங்கும் போது இப்படி பண்ணிட்டான், இருந்தாலும் நான் எதுக்காக இவ்வளவு வைக்க போறேன். ஹீரோ திரும்பி அதே விஷயத்தை யோசிச்சு பார்க்க ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. எதுக்காக நான் தேவலாம இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பக்கம் பார்த்தா ஷியோன கதவு திறந்து வரான். என்னடா குளிச்சுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவனும் வரான். டேய் டோர் லாக் பண்ணலையா, நானு டோர் லாக்ல இல்லையே. அப்படியா, இவன் வேற நேரம் கட்ட நேரத்துல வந்து இப்படி பண்றான். அதுக்கப்புறம் அவன் தண்ணியை நிறுத்திட்டு என்னாச்சு எதுக்காக வந்திருக்கேன், எங்கேயும் வெளியே போயிட்டு வர மாதிரி தெரியுது. கரசபால உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? என்னுடைய ரியல் பேரண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்காங்களா, அவங்கள பார்த்து டேரக்டா போயிட்டு பேசுறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேனே. பட் ஆனால் நான் போன இடத்துல அந்த இடத்துல அவங்க எப்பயோ லேண்டை வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆனா வந்ததுக்கான முழுமையான காரணமே இதுதான். நான் அப்பா கிட்ட ஆல்ரெடி கேட்டுட்டேன், மினாமிக்கு இது நல்லாவே தெரியும். அப்படியா, ஏன்டா அரட்டா உனக்கு ஒன்னும் உன்னுடைய பேரண்ட்ஸை சந்திக்கணும்ன்றது தோணவே இல்லையா? அதான் உண்மையான பேரண்ட்ஸை. எனக்கு அந்த மாதிரியான விஷயம் தேவையில்லடா. ஏன்னா அவங்களை தேடி போயிட்டு அவங்களுடைய நினைவுகளை எமோஷன்ஸ் நம்ம தூண்டுறதை விட எனக்கு இந்த இதில் எனக்குன்னு ஒரு அப்பா இருக்காரு, அவரே எனக்கு போதும். அவர் தவிர வேற யாரும் எனக்கு தேவையில்லை. இப்ப இருக்க அப்பா தான் என்னுடைய சொந்த அப்பாவை நான் நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்பவும் நல்லதுடா, நீ சொல்றதும் சரிதான். நிறைய விஷயம் மாறிடுச்சு, இப்போ நம்ம ஒரே ஃபேமிலி, அது மட்டும் நான் என்னைக்கு மறக்கல. இந்த தவறு போடுக்கும், தேங்க்ஸ்ரா. காரோசாவால என்ஜாய் பண்ண எப்படியாச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஹீரோ அதுக்கப்புறம் வெளியே வர நம்ம வாகாவை தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோவை 2 பேர் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. மினாவையும் கொட்டனும் தான் வீட்டுக்குள்ளேயே பார்த்தா பாபிக்கு போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. கொட்டனும் அந்த பிளேட் எல்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுமா அப்படின்ற மாதிரி மாண்டிங்க. அதுக்கப்புறம் வாகாவும் ஷியோனு காலையில எங்கேயும் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, நான் ஷாப்பிங் தான் சும்மா போயிட்டு வந்தேன். எங்க ஸ்கூல்ல உனக்கு பிடிச்ச போனா இருக்கிற யூக்கு கிஃப்ட் வாங்க போனியா? அப்படிலாம் இல்ல, ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க போலியா, என்ன ஜெலஸா இருக்கா உங்களுக்கு? அப்படிலாம் கிடையாது மாதிரி பார்த்துட்டு இருக்க. என்னோட பக்கம் ஹீரோ பாக்குறது, அவளும் பார்க்க ஹீரோ திரும்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம கொட்டனோவை ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்காதால அவனும் சாப்பிட. ஆமா மினாமி எங்க, அவள் ஏதோ பேக் பண்ண விஷயம்லாம் இன்னும் எடுத்து வைக்கலையா, அது சரியா அதை எடுத்து வைக்கிறேன்னு போயிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா மினாமி வந்து கூப்பிட இதோ வந்துட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு பாப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு துணி புதுசாக எடுத்துருக்க போல, அவளும் அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாளே காலையில எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம வாகா மட்டும் இன்னும் தூங்கல. அவ பார்த்தா ஏஞ்சி நம்ம ஹீரோவை பார்க்க ஹீரோ அந்த இடத்துல இல்ல. ஹீரோ பார்த்தா ஆல்ரெடி அந்த டென்ட் உள்ள உட்காந்துட்டு இருக்கான். அவனே யோசிச்சுட்டு இருக்கான், ஷியோன் இந்த மாதிரி சொல்லுவான கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா நேச்சுரலான விஷயம் தான். இந்த என்னுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் யாரா இருப்பாங்க, எனக்கும் அவங்கள பார்க்கணும் தான் ஆசை. சரி முடிஞ்சளவுக்கு ஃபியூச்சர்ல அதை பார்த்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்து இவளை யோசிச்சு பார்க்க அட கடவுளே, நான் எதுக்காக தேவையில்லாம வெளியே யோசிச்சுட்டு இருக்கேன், என்னடா வேற 5 நிமிஷம் தான் உள்ள உட்காந்துட்டு இருக்கேன், அதுக்கே இப்படி பயந்து வெளியே வந்துட்டேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா வாகாவை வெளியே உட்காந்து கேட்க குட் மார்னிங், நான் உள்ள உட்காந்தா அது ஈட்டு சரியா மூஞ்சில அடிச்சிச்சு, அதனாலதான் பயந்து ஓடிட்டேன். நான் எப்போதுல இருந்து உள்ளதான் உட்காந்துருக்கேன், நான் வேணா உன் கூட வந்து உட்காரலாமா உள்ள? ஒன்னும் வேணாம். அவரோட கடவுளே, காலையிலேயே முகத்திலேயே முழிக்கணும், கடுப்பா இருக்கு. அந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து நான் அவளுடைய முகத்தை பார்க்கறது கூட எனக்கு சுத்தமா வர மாட்டேங்குது, தைரியமே இல்லை எப்படி பாக்குறது அப்படின்ற மாதிரி ஹீரோ திரும்பி இருக்க. அவ இவளையே தான் பார்த்துட்டு இருக்கான். எப்பவுமே வழக்கமா அவன் வந்தா ரிலாக்ஸா நான் ஃபேஸ் பண்றேன். பட் ஆனா இந்த ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அவளை ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரொம்ப பயப்படுறேன். நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், ஆனா இன்னும் அவ ரியலைஸ் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ க்ளோஸ் அப்ல வந்துட்டு வாடா உள்ள போயிட்டு உட்காருவோமான்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஏதுன்னு பலமாக இவ வேற க்ளோஸா வந்துட்டா. இல்ல எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு, நான் வரல, நீ வேணா போய் ரெஸ்ட் எடு, எனக்கு வெளியே எங்க காத்தோட்டமா நான் ரெஸ்ட் எடுக்கணும். என்னடா கொஞ்ச நேரம் தானே உள்ள இருந்தேன், பரவாயில்ல கொஞ்ச நேரம் இருந்தாலும் அது எனக்கு போதும், அது பெரிய பிரச்சனை இல்லை, வாடா பைத்தியம் என்ன விட்டுரு, ஏன் உயிர் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுல யோசிச்சு அவன் கையை உதறித்தல. உனக்கு வேணா நீயே போ அப்படின்ற மாதிரி சொல்றது கேட்டு அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ பக்கத்துல உட்காந்துறான். நான் அப்பனா இதயத்துல இருக்கேன், இவ எதுக்கு என் பக்கத்துல இருக்கின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஃபீல் பண்ண இவளை அவாய்ட் பண்ணி ஆகணும், பக்கத்துல இருந்த வேலைக்கு ஆகாது, அதனால இவன் இங்கே இருக்கட்டும் நம்ம கிளம்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் எனக்கு காத்தோட்டமா வெளியே போய் நடந்துட்டு வரேன், இல்லைன்னா சுத்திட்டு வரேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனை பார்க்க டே நான் என்னடா
என்னடா பண்ணிட்டு இருக்க எனக்கு புரிய மாட்டேங்குது, தேவையில்லாம எதுக்கு நான் கிரிக்கெட் தரமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனும் பண்ண. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 2 பேரும் ஒன்னா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. கடவுளே நான் ஒரு பெரிய முட்டாள் தான், என்ன ஏன் இப்படி பார்த்துட்டேன், வெளியே இருக்கும் போதே நிம்மதியாக இருக்கான் போல, உள்ளுக்குள்ள இவ வேற க்ளோஸ் அப்ல ரொம்ப இருக்கான் அப்படின்ற மாதிரி அவரோட லிப்ஸியா பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ. தேவையில்லாம திரும்ப அதே யோசிச்சுட்டு இருக்கேன். எதுக்காக ஹீரோக்கு ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்கனால ஹீரோக்கு சுத்தமா புரியல என்ன பண்றதுன்னு அவனுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அப்புறம் பார்த்தா அவளும் அரட்டா உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குதா எதனா, ஏன் இந்த கேள்வி கேட்கறேன், காரணம்லாம் கிடையாது, எனக்கு கேட்கணும் தோணுச்சு, எதுக்காக இவ கேட்கறேன் தெரியல, ஆமான்னு சொல்லாமா அப்பதான் நம்மள விடுவாளோ, எனக்கு இப்போதைக்கு எதுவும் அந்த மாதிரி அமையல. அப்படியா என்னடா இங்க நடக்குதுன்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோ ஃபீல் பண்ண. இன்னொரு பக்கம் பார்த்தா மினாமி வேஞ்சிட்டு இருக்கா. அந்த இடத்துல நம்ம ஓகாவும் ஹீரோவும் இல்லாத பார்த்துட்டு அவ்வளவு ஷாக்காக நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கான். ஓகாவும் உண்மையில நீ லாலாவை பத்தி என்ன நினைக்கிறேன், ஓ யோகோ யாமாவா, அவகிட்ட நீ மனசுல சொல்லிட்டியா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா மாத்த போறியா இல்ல உன்னோட கிரஷ் தானே அவ, ஸ்டில் இன்னமும் நீ அவளை விரும்புறியா, ஆனா ஆல்ரெடி அவளுக்கு பாய் ஃப்ரெண்டுன்ற விஷயம் தெரிஞ்சு ஹீரோ இப்ப கோவத்துல எங்க பாரு அவனுக்கு ஆல்ரெடி வந்து இப்ப பாய் ஃப்ரெண்ட் செட் ஆயிட்டான், அதனால எனக்கு அவளெல்லாம் சுத்தமா பிடிக்கலாம், இப்போ தேவையில்லாம நான் அவளையே யோசிக்கிறது கிடையாது, இப்பலாம் நீ எதுக்கு அவளுடைய பேர்லாம் சொல்லி என்ன விருப்பத்திட்டு, எனக்கு எந்த ஹாப்பினஸ் கிடைக்குதோ அந்த தான் போறேன், அவளை நான் அவாய்ட் பண்ண தான் விரும்புறேன், எந்த விஷயத்தை கிட்ட அவ்வளவு திருப்தியா இருக்கு, சந்தோஷம்பா, என்ன சந்தோஷம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் கிளம்ப இப்ப வினோதமா ஹாப்பி ஆயிட்டு போறான், என்னன்னு புரியலன்ற மாதிரி ஹீரோ யோசிக்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் போயிட்டு ஷவர்ல குளிக்கும் போது மனசார ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கிற மாதிரி மனசுக்குள்ள நம்ம ஹீரோவை தான் நினைச்சிட்டு இருக்கான். பரவாயில்ல அவனுக்கு யாருமே கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு நினைச்ச சின்ன வயசு பிளாஷ்பேக்க காமிக்க அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோவும் இவ்வளவு ஒன்னா தான் இருக்காங்க. அந்த வயசுலயே அவன் பாடுறா கண்டிப்பா எனக்கு ஒரு ஹேண்ட்ஸமான பையன் தானே கிடைக்க போறான், உனக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்காம நீ சன்னிசா தானே சூப்பர் அப்படின்ற மாதிரி சொன்னவன் இப்போ அவன் மேலேயே ஃபீலிங்ஸ் வச்சிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலே எனக்கு அந்த மாதிரிலாம் யாரும் தேவையில்ல, எந்த பொண்ணும் தேவையில்ல, எனக்கு என்னுடைய டின் சிஸ்டர்ஸ் கூட ரொம்பவே ஹாப்பியா இருந்தாலே போதும், எதுக்கு நீ பெரிய மனுஷன் மாதிரி பேசுற, இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க அவனும் உட்காந்து யோசிச்சிட்டு இருக்கான் அவளை பத்தி, தேவையில்லாம எதுக்கு அந்த மாதிரி பண்ணான்னு தெரியல. அப்புறம் பார்த்தா மினமியும் அதுக்கு வரான். என்னாச்சு ஒண்ணு இல்ல அரட்டா உனக்கு கொஞ்சம் டைம் இருந்தா என் கூட வர முடியுமா, நான் ஒரு பிளேஸுக்கு போயிட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நீ கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களும் வந்ததுல இருந்து ஒரு ஃப்ளவர் கார்டனுக்கு போயிருக்காங்க. அந்த இடமே பார்க்க பிரமாதமா இருக்கு, அது மட்டும் இல்லாம நிறைய கப்பல்ஸ் தான் இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரியான இடத்துக்கு என்ன கூட்டு வந்திருக்கா இவன், மினாமிக்கு இந்த மாதிரியான இடம்லாம் ரொம்ப பிடிக்கும், பரவாயில்ல இந்த பொண்ணுக்கு ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாம பூக்களும் பிடிக்கும் போல, உனக்கு ஃப்ளவர் கார்டன் பார்க்கணும் ரொம்ப ஆசை என்ன, ஆமா ஃப்ளவர்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் உன்னை கூட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவளோ பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அவளுடைய ட்ரெஸ்ஸை கொஞ்சம் பார்க்கறான், என்ன இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருக்கா, ஸ்போர்ட்ஸ்ல இருக்க பொண்ணு இந்த மாதிரியான துணி எல்லாம் போட்டு ரொம்ப ஆசைப்படுறான், பரவாயில்ல பார்க்கவே நல்லா தான் இருக்கு இதுல, அந்த சைடு போகும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை கூட்டு போக. ரோஸ் கார்டன் பயங்கரமா இருக்குல்ல, ஆமா ஆமாப்பா, ஆமா மினாமி உன்னுடைய கால் இப்போ முழுமையா குணமாயிடுச்சா, பரவாயில்ல நீ பண்ண மீன உதவியால எனக்கு இப்போ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஆல்சோ இப்போ நல்லாவே நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் வீக் தான் எனக்கு அபிஷியலான ட்ரைனிங் இருக்கு, நல்ல விஷயம், உண்மையிலேயே கிரேட்டானவன் அப்படின்ற மாதிரி அவளை யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோக்கு முன்னாடி நிறைய கப்பல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் கப்பல்ஸ் சுத்தி இருக்காங்க, இந்த நினைப்புல தான் நம்மளை கூட்டு வந்தாலோ அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பார்க்க. மினாமியும் அரட்டா நீ எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லணும், நீயும் நானே இப்போ ஒன்னா இருக்கிறதுனால தப்பா எதனா நினைக்கிறியா, ஏன்னா நீ தப்பா நினைக்கிறியா என்ன பார்த்து கேட்கறேன், அது காரணம் என்னன்னா நம்மள சுத்தி கப்பல்ஸ் இருக்காங்களா அதனால கேட்டேன், நீ நம்ம 2 பேரும் கப்பல்ஸ் நினைக்கல, அது கியூரியஸ்னால தான் கேட்டேன், நான் ஏன்பா அப்படின்னு நினைக்க போறேன், உண்மைதான், பட் ஆனா ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது, அதனால அந்த விஷயத்தெல்லாம் அப்ப பாத்துப்போம், இப்போதைக்கு ரசிக்கிறதுக்காக வந்து இந்த இடத்துல ரசின்னு சொல்ல, நீ சொல்றது உண்மைதான், இவளுக்கு எதுக்கு தான் தேவையில்லாம காலையில இருந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கானு தெரியல, அவ ஒன்னு பக்கம் என்னடானா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்கறான், இவ இன்னொரு பக்கம் என்னடானா கப்பல் நினைக்கிறேன்னு கேட்கறான், ஒரே தலைவலி தான். அதுக்கப்புறம் அவருடைய ட்ரெஸ் பக்கத்துல பார்த்தா டேக் தொங்கிட்டு இருக்கு, மினாமி ஒரு விஷயத்த மறந்துட்டு போலியே, என்னது டேக் ஏன் கட் பண்ணாம அப்படியே விட்டு இருக்க, அப்படியா சரி விடு நானே அதை எடுத்துக்கிறேன், நீ ஏன் எடுப்ப ஒன்னும் பண்ண முடியாது, இல்லை நான் கைட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ ட்ரை பண்ணுவான், ஆனா முடியாது, சரி மினாமி அப்படியே நான் கொஞ்சம் அதை கடிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் அதை ட்ரை பண்ண, இவ்வளவு ஒரே வெக்கமாயிடுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா இவங்கள போக ஹீரோ அவ்வளவு போட்டோ எடுத்துக்கிறான், சரி வா அடுத்த இடம் எங்க போலான்னு சொல்லு, ஏன்னா சீக்கிரம் எனக்கு பசி இது வேற சாப்பிட்றதுக்காக போகணும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போகும்போதே பார்த்தா நம்ம மினாமியும் அரட்டா நீ யாருன்னா விரும்புறியா, ஏன் இதை கேட்கற, உனக்கு யாருன்னா பிடிச்சிருக்க அதனால நீ சொல்றியா, யாரு உனக்கு பிடிச்சிருக்கு சொல்லி சேர்த்து வச்சலாம், எனக்கு அதான் புரியல இவ யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவ துணியெல்லாம் வித்தியாசமா போட்டு வந்திருக்கதை பார்த்துட்டு அப்பனா நீ யாரையோ இந்த இடத்துல பார்க்கறதுக்கு தானே இந்த துணி டிஃப்ரெண்டா போட்டு வந்திருக்க, யாரும் இந்த இடத்துல உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கலாம், அப்பனா ஆக்சுவலி என்ன வச்சு நீ பிராக்டிஸ் பண்ண வச்சு கூட்டு வந்திருக்கியா, கவலைப்படாத நான் உனக்கு உதவி பண்றேன், உன்னுடைய ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி, அப்படியா அட போட முட்டாள அப்படின்ற மாதிரி அவங்களை கத்திட்டு போக என்னாச்சு இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிஃப்ட் ஷாப்புக்கு வந்துட்டு நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு தயாரா இருக்கேன். ஹீரோ ஒன்று பக்கம் அவளை பார்த்து யோசிக்கிறான், அவளுக்கு ஒரு நல்ல பிரதரா நான் இருக்கணும், கண்டிப்பா முக்கியமா இருப்பேன், அதுவும் இல்லாம அவ எதுக்காக யாரையோ விரும்புறியான்னு என்ன பார்த்து கேட்டா, இதே விஷயத்தை ஓகாவும் கேட்டிருப்பான், தேவலாம ஒருத்தி வர நம்மள வந்து கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் கத்து. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பண்ணிச்சிருக்காங்க சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சி நம்புறேன், பிடிச்ச தலைக்கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருக்க முடிஞ்சு யார் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்ப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச போடுங்க, நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க இந்த வீடியோ முடிச்சுப்போம்.